இந்திய பிரதமர் தமிழக முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கலான தொகை ஏற்பட்டிருக்குது. விரைவில் மத்திய அரசு ஒதுக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாருங்க, நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுட்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேற்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பினுடைய அடுத்த கட்டமாக நம்மளுடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைக்கும் சொல்லுவார்கள். அதே போல மெட்ரோவை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு அரசாங்கமும் அவர்களுடைய பணிகளை தான் செய்ய வேண்டும் என்றது, அதற்காக பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். சார், தேர்தல் பத்திரம் மிரட்டி பணம் வாங்கினாலும் நிர்மலா சீதாராமன் பெங்களூர்ல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு கோர்ட் உத்தரவு. கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து கோர்ட்டில் மூலம் சட்டப்படி அந்த டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. பாருங்க வந்து பார்ப்பாங்க. அது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா கொண்டு வர போறதா இன்னும் ஓரிரு நாட்கள்ல வருங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏற்கனவே சீனியர் லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமயத்துல இப்படி இருக்கிறத நீங்க எப்படி இங்க ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் அரசியல் சம்பந்தமான இது கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போறதில்லை. தமிழ்நாடு சாராயம் இல்லாத மாநிலமாக மாற்றப் போறதில்லை. தமிழ்நாடு ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்ற போறது. ஏன்னா அவர்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமமா ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பிறகுதான் நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ட்ரக்ஸ் பொருள்களை பிடிச்சிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ட்ரக்ஸினுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்தது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில துப்பாக்கி எடுத்து யார் வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்ப ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, வக்கீல் எதுக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு? குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் வந்து நான் நினைச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து டபுள் சுடுறது என்ன தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சுடுறது. அப்போ ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது? சட்டம் எதுக்கு இருக்கிறது? இப்ப சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்தினுடைய மாண்பு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்துவிட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டா இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆனா அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு. ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்து தான் வருமே ஒழிய இதனால தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆமாங்க, தற்காப்பு தொடர்ந்து எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் வந்து கோர்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறது. அதாவது நீதி என்னுடைய ஆட்சி இங்க இருக்கிறது. நம்மளுடைய இந்தியா வந்து ஏதோ ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு. இங்க வந்து அரசியலமைப்பு, அதை தொடர்ந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது. அவர்களுடைய வரையறையில தன்னை தற்காத்துக் கொள்கின்றத சொன்னாலும் கூட அதுல எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டி இருக்கிறது. என்ன தினந்தோறும் இவங்க கஸ்டடியில் இருக்கிறவங்க போய் அங்க துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட போறாங்களா? நான் கேட்கல, மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஹரியானாவை சேர்ந்த வங்கி கொள்ளையர்கள் நேற்று 7 பேர் கூட நாமக்கல்ல வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் வந்து எதிர் தாக்குதல் பண்றாங்க, கல்வெட்டு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாட்டல. இல்லங்க, இது வந்து நீங்க வந்து சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணாதீங்க. நான் வந்து சொல்றது, நீங்க துப்பாக்கியால சட்டம் ஒழுங்கை செயல கொண்டுகிட்டு வர முடியாது, சரிப்படுத்த முடியாது. நீங்க தமிழ்நாடு பத்தி பேசுங்கன்னா நான் தமிழ்நாடு பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்க விவாதம்னா தனியா விவாதத்தை வச்சுக்கலாம். இது பிரஸ் மீட், உங்க லாங்குவேஜ் நான் சொல்றேன், புரியுதா? அதாவது இந்த வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற மாநிலம் இந்தியா முழுவதும். இங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, ஜட்ஜ் இருக்கிறாங்க. நீ வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நீ போலீஸுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ பவர் கிடையாது. குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துங்க. கோர்ட் தான், அது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் கோர்ட் தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அல்லது மீடியா தண்டனை கொடுக்க முடியாது.
சார் இப்ப செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு சார். அவருக்கு அமைச்சர் பதவி பத்தி உங்களுடைய கருத்து சார்? அவர் ஜாமீன்ல தான் வெளில வந்திருக்கிறார். ஒன்றும் கோர்ட்ல நிரபராதி குற்றம் நான் செய்யவில்லை அப்படின்ற நிரபராதியாக வெளியில வரல. ஜாமீன்ல மட்டும்தான் வெளில வந்திருக்கிறார். இன்னும் கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்கிறது, கேஸினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கிறது. அதனால நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மகாத்மா காந்தியின் கனவை நிறைவேற்றும் வகையில் தூய்மை இந்தியா பணியை நல்லா சிறப்பாக செய்யறோம். அவரோட இன்னொரு கனவு மது விலக்கு இல்லாத இந்தியா. அதை பத்தி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்? நாங்க ஏற்கனவே குஜராத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகார்ல மதுவிலக்கு இருக்கிறது. நார்த் ஈஸ்ட்ல 3 ஸ்டேட்ல மதுவிலக்கு இருக்கிறது. தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமான்னா அதுக்கு தான் நம்ம விளக்கமா சொல்லியிருக்கிறேன். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது சில தொழில் அந்த நிறுவனங்களை நடத்துவதே திமுக காரர்களாக தான் இருக்கிறார்கள். மதுவிலக்கு தமிழகத்துல கொண்டு வரும் சார், மதுவிலக்கு தமிழகத்துல கொண்டு வரும் பட்சத்துல 2ஆம் தேதி அன்று மதுவிலக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருமாவளவன் அவர்கள் 2ஆம் தேதி மது ஒழிப்பு இதுக்கு நான் கடந்த ஒரு வாரமா இதுக்கே நம்ம சொல்லியாச்சு. இது முழுக்குமான ஒரு டிராமா. திரு ஸ்டாலின் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு டிராமா. வெளிநாட்டுக்கு போனாரு, 17 நாள் முதலீடுக்காக போனார். அந்த முதலீடு இங்க வரல, சரியான முதலீடுகள் வரல. அந்த முதலீடுகள்ல இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த டிராமா அரங்கேற்றப்பட்டது. அந்த டிராமாவுடைய முடிவு 2ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு. நன்றி அண்ணா, போதும் அண்ணா. அரசு சார்ந்த விஷயம் தமிழ் நீங்க ரிவைவ் பண்ணீங்க சேனல்ல உங்க தூர்தர்ஷன் டிடி தமிழ். சோ நிறைய ப்ரோகிராம் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. பட் அது ஏன் நீ HD குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணல சார்? டெலிகாஸ்ட் HD குவாலிட்டி தாங்க போகுது. நீங்க தயவு செஞ்சு நீங்க பாருங்க. கேபிள் டிவில அவங்க கொடுக்கறது இல்ல. நீங்க இல்ல சார், டாடா ஸ்கை கூட இதோட வரல சார். எல்லாத்துலயுமே வருதுங்க. HDல இருக்கிறது, டிஜிட்டலைஸ்டு வால் போட்டிருக்கிறோம். அனைத்து தொழில்நுட்பத்தையும் உயர்த்தி இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த டிவியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு அனைவரும் அதை நீங்க ஒரு நாள் முழுவதும் உட்காந்து பார்த்து நீங்க உங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா கூட இல்ல நீங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நம்ம என்ன குறைகள் இருக்கிறோ அதை நிவர்த்தி செய்யலாம், சரி பண்ணலாம். தமிழகத்துல மதுக்கடைகளை மூடணும்ன்றது தொடர்ச்சியா அதை விட்டுருங்க. வலியுறுத்துறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிதி இழப்பை மத்திய அரசு நிதி மூலமா தமிழகத்திற்கு கொடுக்கும் பட்சத்துல இங்க மதுக்கடைகளை நாங்க மூட ரெடியா இருக்கோம். அந்த நிதி பங்கீட கொடுக்க மத்திய அரசு தயாராக இல்ல, அதனாலதான் தங்களால மூட முடியலன்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நிதியை நீங்க கொடுத்தீங்க பாருங்க. ஒரு சின்ன நீங்க பீகார் மாதிரி மாநிலமே இன்னைக்கு மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கும் பொழுது, குஜராத் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க அமல்படுத்த முடியாது? நன்றி.